ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வகையில் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டும் தான் நோட்ஸ் வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அலகு 3 சிந்துவெளி நாகரீகம் இந்த பாடம் தான் நோட்ஸ் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். உலகின் தொன்மையான நாகரீகங்கள். உலகின் தொன்மையான நாகரீகங்கள்ல முதல்ல இருக்கிறது மெசபடோமியா நாகரீகம். மெசபடோமியா நாகரீகத்துடைய காலம் கிமு 3500 இருந்து 2000 வரைக்கும். அதாவது உலகில் தோன்றிய முதல் நாகரீகம் அப்படின்னா மெசபடோமியா நாகரீகத்தை நம்ம சொல்லலாம். அடுத்ததா சிந்துவெளி நாகரீகம். நம்ம இந்தியாவில் தோன்றிய நாகரீகம் தான் சிந்துவெளி நாகரீகம். இதோடைய காலம் கிமு 3300 இருந்து 1900. சிந்து நதி ஓரமாக தோன்றிய நாகரீகம், அதனால சிந்துவெளி நாகரீகம் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றது. அடுத்தது எகிப்து நாகரீகம். அதாவது ஒரு நீண்ட காலம் இருந்த ஒரு நாகரீகம் அப்படின்னா அது எகிப்து நாகரீகம். இதோடைய காலம் கிமு 3100 இருந்து 1100 வரைக்கும் ஒரு நீண்ட கால நாகரீகம் அப்படின்னு இதை சொல்லலாம். கடைசியா சீன நாகரீகம், அதாவது குறுகிய கால பகுதியை கொண்ட நாகரீகம் அப்படின்னா அது சீன நாகரீகம். இதோடைய காலம் கிமு 1700 இருந்து 1122 வரைக்கும். இந்த சீன நாகரீகத்தை மஞ்சள் ஆற்று நாகரீகம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போ உலகின் தொன்மையான நாகரீகங்கள் அதெல்லாம் மெசபடோமியா நாகரீகம், காலம் கிமு 3500 இருந்து 2000 வரைக்கும். சிந்துவெளி நாகரீகம், இதோடைய காலம் கிமு 3300 இருந்து 1900 வரைக்கும். எகிப்து நாகரீகம், இதோடைய காலம் கிமு 3100 இருந்து 1100 வரைக்கும். சீன நாகரீகத்தின் காலம் கிமு 1700 இருந்து 1122 வரைக்கும். அடுத்தது மனிதர்கள் தொடக்கத்துல குழுக்களா இருக்காங்க. இந்த குழுக்களாக இருக்கிற அந்த மனிதர்கள் நாளடைவில் அந்த குழு சமுதாயமா மாறுது. அந்த சமுதாயம் சமூகங்களா வளர்ச்சி அடையுது, சமூகங்கள் நாகரீகங்களா வளர்ச்சி அடையுது. அப்போ மனிதர்கள் முதல்ல குழுக்களா இருக்கிறாங்க, அந்த குழுக்கள் சமுதாயங்களா மாறுது, சமுதாயங்கள் சமூகங்களா வளர்ச்சி அடையுது, சமூகங்கள் நாகரீகங்களா வளருது. அடுத்தது மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினாங்க. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினாங்க அப்படின்னா, நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மண் வளமான மண்ணா இருந்துச்சு. இனி அந்த ஆறுகள்ல பாயக்கூடிய அந்த தண்ணீர் மக்கள் குடிப்பதற்காகவும் அவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த கால்நடைகளுடைய தேவைகளுக்கும் விவசாயத்திற்கான நீர் பாசனத்திற்கும் பயன்பட்டுச்சு, போக்குவரத்துக்கும் ஏற்ற வழிகளாக இருந்துச்சா. அப்போ மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர் அப்படின்னா, வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர் பாசனத்திற்கும் பயன்பட்டன, போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. அடுத்தது ஹரப்பா. ஹரப்பா அப்படிங்கிறது ஒரு சிந்தி மொழி சொல். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படிங்கிறது பொருள். இந்த ஹரப்பா நகரத்துடைய இடிபாடுகளை முதல்ல சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான் அவருடைய நூல்ல இதை பற்றி எழுதுறாரு. சரியா, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் அவருடைய நூல்ல விவரிக்கிறாரு. இந்த சார்லஸ் மேசன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவரு கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிந்த ஒரு படை வீரர். அப்புறம் இவர் ஆராய்ச்சியாளர். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியை பார்வையிடுறாரு. அப்படி பார்வையிடும் போது அங்க சில செங்கல் திட்டுகள் இருப்பதை இவர் பார்க்கிறாரு. சரியா, அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டாராம். அப்ப சார்லஸ் மேசன்கிறவர் யாரு? கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிந்த ஒரு படை வீரர், அப்புறம் ஒரு ஆராய்ச்சியாளர். இவர் இப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியை பார்வையிடுறாரு. அப்படி பார்வையிடும் போது அங்க சில செங்கல் திட்ட இருக்கிறத இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறத குறிப்பிட்டாராம். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான ஒரு முதல் வரலாற்று சான்றாக இருக்குது. அடுத்தது கிபி 1856 என்ன ஆகுதுன்னா, லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. அப்படி ரயில் பாதை அமைக்கும் போது அந்த ரயில் தண்டவாளத்துக்கு இடையில போடக்கூடிய அந்த கற்களுக்கு பதிலாட்டு இந்த செங்கற்களை பயன்படுத்துறாங்க. அதாவது அதோடைய முக்கியத்துவம் அறியாம கற்களுக்கு பதிலா இந்த செங்கற்களை பயன்படுத்துறாங்க. இனி இது கிபி 1856 நடக்கிறது. கிபி 1856
1856 என்னது லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. இனி 1920 என்ன ஆகுதுன்னா இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ இந்த ரெண்டு நகரங்களையும் அகழாய்வு பண்றாங்க. சரியா? 1924 ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. என்ன மாற்றம்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராட்டு ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் பதவியேற்கிறாரு. இந்த ஜான் மார்சல் தான் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடிக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஹரப்பாவும் சரி மொஹஞ்சதாரோவும் சரி ரெண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவர் வாராரு. சரியா? இனி இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ இந்த ரெண்டு இடத்துலையும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மண்பாண்டங்களுக்கிடையே ஒரு சின்ன அளவு வேறுபாடு இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹரப்பா நாகரீகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த ஆராய்ச்சியாளர்கள் வராங்க. அப்போ என்ன பார்த்தோம்? கிபி 1856 லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. கிபி 1920 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்கள் அகழாய்வு செய்யப்படுது. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனராட்டு ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் வாராரு. இந்த ஜான் மார்சல் தான் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு? ரெண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. இனி ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த மண்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹரப்பா நாகரீகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வர்றாங்க. இனி கால வரையறை பார்த்தோம்னா இந்த சிந்துவெளி நாகரிகத்துடைய புவி எல்லை தெற்கு ஆசியாவில் தான் இந்த நாகரிக பகுதி அமைந்திருக்கு. இதோடைய காலப்பகுதி வெண்கல காலம். வெண்கல காலம்னா மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலத்தை தான் நம்ம வெண்கல காலம்னு சொல்லுவோம். இந்த காலம் சிந்துவெளி நாகரிகத்துடைய காலம் கிமு 3300 இருந்து 1900 வரைக்கும். இந்த காலம் எப்படி நிர்ணயம் செய்தாங்க அப்படின்னா கதிரியக்க ஹார்வன் வயது கணிப்பு முறை மூலமாட்டுதான் இந்த காலம் முடிவு செஞ்சிருக்காங்க. இனி மொத்தம் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இந்த சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்துச்சாம். இதுல மொத்தம் 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைஞ்சிருந்திருக்கு. இனி சிந்துவெளி நாகரிகத்தை நம்ம ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். எதனால இதை ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம்? அதுக்கான காரணங்கள் என்னன்னா சிறப்பான நகர திட்டமிடல் அங்க இருந்திருக்கு. கட்டிடக்கலை வேலைப்பாடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் தூய்மை, பொது சுகாதாரம் இந்த இரண்டுக்குமே அதிக முன்னுரிமையும் கொடுத்திருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை மக்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான ஒரு திடமான அடித்தளம் அங்க இருந்திருக்கு. இனி ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவெளி நாகரிகத்துடைய சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு தான். இதுதான் சிந்துவெளி நாகரிகத்துடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிந்துவெளி நாகரிகத்துல இருக்கக்கூடிய அந்த நகரம் 2 பகுதிகளாட்டு பிரிஞ்சிருந்துச்சாம். சரியா? ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள் இதெல்லாம் அப்படின்னா ஒன்னு மேல்நகர அமைப்பு, இன்னொன்னு கீழ்நகர அமைப்பு. இதுல மேல்நகர அமைப்பு பார்த்தோம்னா நகரத்துடைய மேற்கு பகுதியில இது அமைஞ்சிருந்திருக்கு. உயரமான பகுதியாக இருந்ததுனால இதை கோட்டை அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த பகுதியை நகர நிர்வாகிகள் பயன்படுத்திட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்திருக்கு. அடுத்தது கீழ்நகர அமைப்பு. இது நகரத்துடைய கிழக்கு பகுதியில அமைந்திருந்திருக்கு. இது சற்று தாழ்ந்த உயரமுடையதாட்டும் அதிக பரப்பு கொண்டதாட்டும் இருந்திருக்கு. இது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம் தான் மெஹர்கர். இது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமா இருந்திருக்கு. இது பாகிஸ்தான்ல நாட்டுல பலுச்சிஸ்தான் மாநிலத்துல போலன் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில இது அமைஞ்சிருக்கு. தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள்ல இந்த மெஹர்கரும் ஒண்ணு. வேளாண்மையிலையும் கால்நடை வளர்ப்பிலையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்று மெஹர்கர்ல கிடைச்சிருக்கு. இந்த மெஹர்கர்களுடைய காலம் அப்படின்னா கிமு
கிமு 7000 இந்த காலத்திலேயே மெஹர்கர்ல வந்து நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இனி தெருக்களும் வீடுகளும். தெருக்கள் வந்து எப்படி சிந்துவெளி நாகரிகத்துல தெருக்கள் வீடுகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்புல இருந்துச்சாம், நேராக அமைச்சிருக்காங்க. அப்புறம் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் தெருக்கள் சென்றிருக்கு. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படி இருந்திருக்கு. சாலைகள் வந்து அகலமாட்டும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு. வீடுகள் அப்புறம் தெருக்களுடைய இரு ஓரங்கள்லையும் சீராக அமைச்சிருக்காங்க. வீடுகள் வந்து ஒன்று அல்லது 2 மாடி அடுக்குகள் உடையதாட்டு காணப்பட்டிருக்கு. பெரும்பாலான வீடுகள்ல பல அறைகள், ஒரு முற்றம், ஒரு கிணறு இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டிலையுமே கழிவறையும் குளியலறையும் கண்டிப்பாக இருந்திருக்கு. வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்துச்சாம். இந்த செங்கற்கள் வந்து சூரிய வெப்பத்துல உலர வைக்கப்பட்ட செங்கற்களையும் இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இனி பெரும்பாலான செங்கற்கள் வந்து ஒரே சீரான அளவுகள் உடையதாட்டு இருந்திருக்கு. கூரைகள் வந்து சமதளமாக இருந்திருக்கு. இனி இந்த சிந்துவெளி நாகரிகத்துல வந்து அரண்மனைகள், வழிபாட்டு தலங்கள் இருந்ததை தீர்மானிக்க கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சு? தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தது, நேராக அமைச்சிருந்தாங்க, வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் செல்லும்படி இருந்துச்சு. தெருக்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படி இருந்துச்சு. சாலைகள் வந்து அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு. வீடுகள் தெருக்களுடைய 2 ஓரங்கள்லையும் சீராக அமைச்சிருந்தாங்க. வீடுகள் வந்து 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையதாட்டு காணப்பட்டுச்சு. பெரும்பாலான வீடுகள்ல வந்து பல அறைகளும் ஒரு முற்றம், ஒரு கிணறு இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கு. வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்துச்சாம். இனி அந்த செங்கற்கள் வந்து சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களையும் இவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பெரும்பாலான செங்கற்கள் வந்து சீரான அளவுகள் உடையதாக இருந்திருக்கு. கூரைகள் வந்து சமதளமாக இருந்திருக்கு. அரண்மனைகள், வழிபாட்டு தலங்கள் இருந்ததை தீர்மானிக்க கூடிய சான்றுகள் கிடைக்கல. அடுத்தது கழிவுநீர் அமைப்பு. எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்துச்சு. இந்த வடிகால்கள் வந்து செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்துச்சாம். இனி இந்த வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்வதற்கு வசதியாட்டு லேசான மின் சரிவாக அமைக்கப்பட்டிருந்துச்சாம். கழிவு பொருட்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கு சரியான இடைவெளியில துளைகளும் அமைச்சிருந்திருக்காங்க. இனி வீட்டில இருந்து கழிவுநீர் வந்து பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த அந்த குழாய்கள் மூலமாட்டு அந்த முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலையும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்திருக்கு. இந்த குழிகள் வந்து திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றக்கூடிய அமைப்புல இது செய்யப்பட்டிருந்துச்சாம். அப்ப கழிவுநீர் அமைப்பு என்னது? எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மின் சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திட கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திட கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மட்டும் வெளியேற்றின. அடுத்ததா பெருங்குளம். இந்த பெருங்குளம் எங்க இருந்துச்சுன்னா மொஹஞ்சதாரோல இருந்துச்சு. இந்த பெருங்குளம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நன்கு அகன்ற ஒரு செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த ஒரு நீர் தேக்கம் தான் இந்த பெருங்குளம். நகரத்துடைய நடுவில் அமைச்சிருக்காங்க. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று. இந்த குளத்துடைய சுவர்கள் இது வந்து சுட்ட செங்கற்களால கட்டப்பட்டிருந்தது. நீர் கசியாமல் இருப்பதற்காக அந்த சுவரிலையும் இனி தளத்திலையுமே பல அடுக்குகள் வந்து இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்துச்சாம். அப்புறம் வடபுறம் தென் துருவத்தில இருந்து குளத்திற்கு செல்றதுக்கு படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. குளத்தின் பக்கவாட்டுல 3 பக்கமுமே அறைகள் வந்து அமைச்சிருந்தாங்க. அப்புறம் பக்கத்துல இருந்த கிணற்றில இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்துல வந்து விட்டிருக்காங்க. இனி பயன்படுத்திய நீர் வந்து வெளியே செல்லக்கூட வகை செய்திருக்காங்க. சரியா?
அப்போ பெருங்குளம் என்னது மொஹஞ்சதாரோல அமைஞ்சிருக்கு. நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் நகரத்துடைய நடுவில் அமைச்சிருந்தாங்க. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்றுன்னு நம்ம இந்த பெருங்குளத்தை சொல்லலாம். குளத்துடைய சுவர்கள் சுட்ட செங்கற்களால அமைக்கப்பட்டிருந்துச்சு. நீர் கசியாமல் இருப்பதற்காக அந்த சுவரிலும் தளத்திலும் வந்து பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்துச்சு. வடபுறத்தில இருந்தும் தென்புறத்தில இருந்தும் குளத்திற்கு செல்றதுக்கு படிக்கட்டுகள் அமைச்சிருந்தாங்க. குளத்தின் பக்கவாட்டுல 3 புறமுமே அறைகள் இருந்தன. அருகிலே இருந்த கிணற்றில இருந்து நீர் இறைக்கப்பட்டு இந்த குளத்தில் விடப்பட்டிருக்கு. இனி பயன்படுத்தப்பட்ட அந்த நீர் வந்து வெளியே செல்லவும் வந்து வகை செஞ்சிருந்தாங்க. அடுத்தது தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பாவில் இருக்கு. சரியா? செங்கற்களால அடித்தளமிடப்பட்ட ஒரு பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு தான் தானிய களஞ்சியம். இந்த தானிய களஞ்சியத்துடைய தள வெடிப்புகள்ல வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் வந்து சிதறி காணப்பட்டுச்சாம். இனி செங்கற்களால கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் வந்து ஹரியானா மாநிலத்துல இருக்கக்கூட ராக்கி ஹர்கி அப்படிங்கிற பகுதியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ராக்கி ஹர்கில இருக்கக்கூடிய அந்த தானிய களஞ்சியம் வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த ஒரு தானிய களஞ்சியமா இருக்கு. அப்ப தானிய களஞ்சியம் எங்க ஹரப்பாவில கண்டுபிடிச்சிருக்காங்க. செங்கற்களால அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு. இதோடைய தள வெடிப்புகள்ல வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்படுது. செங்கற்களால கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராக்கி ஹர்கில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. அப்புறம் மாபெரும் கட்டடம். மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு பெரிய பொது கட்டடம் தான் கூட்ட அரங்கு. இந்த கூட்ட அரங்கு வந்து 20 தூண்கள் கொண்டு 4 வரிசைகளுடன் ஒரு பரந்து விரிந்த கூடமாக இருந்திருக்கு. சரியா? அப்ப மாபெரும் கட்டடங்கள் வந்து எங்க இருந்திருக்கு? மொஹஞ்சதாரோ. இங்க இருந்ததான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொது கட்டடம் தான் கூட்ட அரங்கு. இந்த கூட்ட அரங்கு 20 தூண்களும் 4 வரிசைகளையும் கொண்டு ஒரு பரந்த விரிந்த கூடமாக இருந்திருக்கு. அப்புறம் வணிகம் மற்றும் போக்குவரத்து. இந்த ஹரப்பா மக்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறது பார்த்தோம். அப்போ கண்டிப்பா அங்க வணிகம் நடந்திருக்கும். கரெக்டா? இந்த ஹரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க. இவங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இவங்க பொருட்களுடைய நீளத்தை அளவிடுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினாங்களாம். அப்புறம் ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை கொண்ட சக்கர வண்டிகளை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மக்கள் வந்து மெசபடோமியாவுடன் ஒரு கடல் வணிகம் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா இதை சொல்றாங்க அப்படின்னா இந்த சிந்து வெளியில இருக்கக்கூடிய முத்திரைகள் வந்து ஈராக், இப்ப இருக்கக்கூடிய ஈராக், குவைத் மற்றும் சிரியா இந்த பகுதிகளை குறிக்கக்கூடிய அந்த பண்டைய மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய சுமேர் பகுதிகளில் கிடைச்சிருக்கு. அது மூலமாட்டு நம்ம மெசபடோமியாவுடன் இவங்களுக்கு விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இனி சுமேரியாவுடைய அக்காடிய பேரரசு, அந்த அரசுக்கு உட்பட்ட அரசர் தான் நாரம்சின். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிந்துவெளி பகுதியில இருக்கக்கூடிய மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியிருக்காரு அப்படின்னு இந்த நாரம்சின் குறித்த காவியத்துல வந்து கூறியிருக்காங்க. இனி இந்த மக்கள் வந்து போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தி இருக்காங்க. பாரசீக வளைகுடா மெசபடோமியாவில் வந்து உருளை வடிவ முத்திரைகள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதே முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதிகளிலையும் காணப்படுது அப்படின்னு சொல்லுறாங்க. அப்போ இந்த முத்திரைகள் மூலமாட்டு நம்ம என்ன சொல்லலாம்? இந்த 2 பகுதிகளுக்கும் இடையில வணிகம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது இது காட்டுது. ஓகேவா? அப்போ வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தன. இவங்க வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவிகள் பயன்படுத்தி இருக்காங்க. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தி இருக்காங்க. சக்கர வண்டிகளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அந்த சக்கர வண்டிகள்ல ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தி இருக்காங்க. இவங்க மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் வந்து இருந்திருக்கு. இது வந்து சிந்துவெளி முத்திரைகள் வந்து தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளதன் மூலமாட்டு நம்ம அறிந்து கொள்ளலாம். இனி சுமேரியாவுடைய அக்காடிய பேரரசருக்குட்பட்ட அரசர் தான் நாரம்சின். இவர் சிந்துவெளி பகுதியில இருக்கக்கூடிய மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நாரம்சின் குறித்த காவியத்துல வந்து கூறியிருக்கு. இந்த மக்கள் வந்து போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தி இருக்காங்க. அப்புறம் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற அந்த உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதிகளிலும் காணப்படுது. இதன் மூலமாட்டு இந்த 2 பகுதிகளுக்கும் இடையில வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது கப்பல் கட்டும் தளம். இது எங்க இருக்குன்னா லோத்தல்ல இருக்கு.
லோத்தல் வந்து குஜராத்ல இருக்கு. அப்போ குஜராத்ல இருக்கக்கூடிய லோத்தல்ல கப்பல் கட்டக்கூடிய தளம் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த லோத்தல் வந்து குஜராத்ல எங்க இருக்கு அப்படின்னா சபர்மதி அப்படிங்கிற ஆற்றுடைய ஒரு துணை ஆற்றின் கரையில தான் இந்த லோத்தல் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் மொஹஞ்சதாரோ தலைவர். இந்த மொஹஞ்சதாரோ தலைவர் அப்படின்னா அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிலை வந்து மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆண் சிலையுடைய நெற்றியில ஒரு தலைப்பட்டை காணப்படுது. இனி அந்த சிலையுடைய வலது கையுடைய மேல் பகுதியில ஒரு சிறிய அணிகலன் காணப்படுது. இனி அந்த ஆண் சிலையுடைய தலைமுடியும் தாடியும் வந்து நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்துச்சாம். காதுகளுக்கு கீழே 2 துளைகள் வந்து காணப்படுது. அது எதுக்காக அப்படின்னா தலையில அணியக்கூடிய அந்த அணிகலனை வந்து காது வரைக்கும் இணைக்கிறதுக்காக அந்த துளைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனி அந்த ஆண் தலைவருடைய இடது தோள் வந்து பூக்கள் மற்றும் வளையங்களுடைய வடிவமைப்புல ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால மூடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ மொஹஞ்சதாரோ தலைவர் என்னது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதோடைய நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது. அதோடைய தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலனை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இடது தோள் வந்து பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. அடுத்தது தொழில்நுட்பம். சிந்துவெளி மக்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இனி குஜராத் மாநிலத்துல இருக்கக்கூடிய லோத்தல், ஆல்ரெடி நம்ம வந்து கப்பல் கட்டும் தளம் இந்த லோத்தல்ல தான் இருக்குன்னு பார்த்தோம். இந்த லோத்தல்ல வந்து தந்தத்தினாலான அளவுகோல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவுகோல் வந்து 1704 மில்லிமீட்டர் வரைக்கும் சிறிய அளவீடுகளை கண்டுள்ளதாம். அதாவது சிந்துவெளி நாகரிக காலத்துல இருக்க அதோடைய சமகாலத்திய நாகரிகங்கள் இருந்திருக்கும்ல, அங்கேயும் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலை கம்பேர் பண்ணும்போது இந்த அளவுகோல் தான் மிகச்சிறிய பிரிவுடைய அளவுகோலா இருந்திருக்கு. சரியா? அப்ப தொழில்நுட்பம்னா என்னது? சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கி இருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. இதுதான் வந்து அதோடைய சமகாலத்திய நாகரிகங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்ல மிகச்சிறிய பிரிவு கொண்ட அளவுகோலா இருக்குது. அடுத்தது நடனமாது. இது வந்து மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சிருக்காங்க. வெண்கலத்தால் ஆனதுதான் இந்த நடனமாது. இந்த சிலையை பார்த்த ஜான் மார்சல் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல இந்த சிலையை பார்த்தபோது நான் வந்து இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல உள்ள உருவாக்கம் அப்படிங்கிறத நம்புவதற்கே எனக்கு கடினமாட்டு இருந்தது. ஏன்னா இது மாதிரி ஒரு உருவாக்கம் பண்டைய கால மக்களுக்கு வந்து கிரேக்க காலம் வரை தெரியதில்லை. இது வந்து ஏறத்தாழ ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதாட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா இந்த சிலைகள் வந்து அந்த காலகட்டத்துக்கு உரியதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ நடனமாது வந்து மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சிருக்காங்க. வெண்கலத்தால் ஆனது இது. இந்த சிலையை பார்த்த ஜான் மார்சல் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்புவதற்கு எனக்கு கடினமாட்டு இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி ஒரு உருவாக்கம் வந்து பண்டைய கால மக்களுக்கு வந்து கிரேக்க காலம் வரைக்கும் தெரியறதில்ல. இது வந்து ஏறத்தாழ ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா இந்த சிலைகள் வந்து அந்த காலகட்டத்துக்கு உரியதாட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது கேவிடி வளாகம். கேவிடி வளாகம்னா கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம். அதாவது பாகிஸ்தான்ல வந்து கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் அப்படின்னு பெயர் கொண்ட இடங்கள் வந்து பாகிஸ்தான்ல காணப்படுது. இதே இது ஆப்கானிஸ்தான்ல எடுத்தோம்னா கொர்க்கை பூம்புகார் அப்படிங்கிற பெயர் கொண்ட இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தான்ல காணப்படுது. இனி ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஆறுகளுக்கு காவிரி பொருண் பெயர் கொண்ட ஆறுகள் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தான்ல காவிரி வாலா பொருணை அப்படி பெயர் கொண்ட ஆறுகள் வந்து பாகிஸ்தான்ல காணப்படுது. அடுத்தது சிந்துவெளி மக்களுடைய உடை. பொதுவாட்டு பருத்தி ஆடைகள் தான் பயன்பாட்டுல இருந்திருக்கு. இனி அங்க வந்து சிந்துவெளி நாகரிகத்துல நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சுழல் அச்சுகள் மூலமாட்டு நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த மக்களுக்கு வந்து நூற்கவும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். இனி இந்த மக்கள் வந்து கம்பளி ஆடைகளையும் வந்து பயன்படுத்தி இருக்காங்க.
அன்பும் அமைதியும், அதாவது அந்த மக்களுடைய அந்த குடியிருப்புகள் வந்து தரைமட்டத்தில இருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்கள்ல தான் கட்டப்பட்டிருந்துச்சாம். இனி அங்க வந்து படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. சில ஆயுதங்கள் மட்டும் தான் அங்க இருந்து கிடைச்சிருக்கு. அதனால அந்த மக்கள் வந்து ரொம்ப அன்பும் அமைதியும் உடைய வாழ்க்கைய விரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அணிகலன்கள். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ஆபரணங்களை வந்து விரும்பி அணிஞ்சிருக்காங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்துச்சாம். இனி இந்த மக்களை வந்து நிர்வகித்தது யார் அப்படின்னா, ஒரு சிறப்பான நகர திட்டமிடல் இருந்திருக்கு. கண்டிப்பா அதை நிர்வகிக்க ஒரு ஆள் வேணும், கரெக்டா? அப்ப நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், அங்க வணிகம் நடைபெற்றிருக்கு, அந்த வணிகத்தை மேம்படுத்தவும், அமைதியை நிலைநாட்டவும், கடிகால் அமைப்பை எல்லாம் பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்கணும் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நம்புகின்றாங்க. இனி இந்த மக்களுடைய தொழில்னா வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல், கால்நடை வளர்ப்பு, இதுல எல்லாம் இந்த மக்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இவங்க வந்து சக்கரத்தின் பயனையும் அறிஞ்சிருந்தாங்க. அப்புறம் மட்பாண்டங்கள். மட்பாண்டங்களை வந்து இவங்க சக்கரங்கள் கொண்டு உருவாக்கி அதை தீயிலிட்டு சுட்டிருக்காங்க. இந்த மட்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் இருந்துச்சா, அந்த மட்பாண்டத்துல கருப்பு வண்ணத்துல அழகிய வேலைப்பாடுகளை செய்திருக்காங்க. இனி அங்க வந்து உடைந்த பானை துண்டுகள் கிடைச்சிருக்கு. அந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்படுதாம். இனி மக்களுடைய சமய வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க வந்து பெண் சிலைகள் வந்து கிடைச்சிருக்கு. அதன் மூலமாட்டு சிந்துவெளி மக்களுக்கு தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இனி சிந்துவெளி மக்களுடைய கலைத்திறன். இவங்க வந்து பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை, இது எல்லாமே அங்கே இருந்து கிடைச்சிருக்கு. இனி ஹரப்பா நாகரிகத்துக்கு நடந்தது என்ன? அதாவது கிமு 1900 ஹரப்பா நாகரிகம் வந்து சரிய தொடங்கியிருக்கு. கிமு 1900 ஆண்டு வாக்குல ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிருக்கு. அதுக்கான காரணங்கள் எதெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு சிந்து நதியுடைய கரையில தான் இந்த நாகரிகம் அமைந்திருக்கு, கரெக்டா? சோ ஆற்றின் கரையில ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சரியா? வெள்ளப்பெருக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம். சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல், இதுல ஏதாவது காரணங்களால அந்த நாகரிகம் அழிந்து போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனி சிந்துவெளி நாகரிகம் பற்றிய பொதுவான உண்மைகள்னா, உலகின் மிக பழமையான நாகரிகங்கள்ல சிந்துவெளி நாகரிகமும் ஒன்று. இந்த 4 நாகரிகங்களையே பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம்னா நம்ம சிந்துவெளி நாகரிகம் தான். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் இங்கு காணப்படுது. மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு காணப்படுது. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு இங்க மேலோங்கி இருந்துச்சு. இனி நாகரிகத்தின் பரப்பளவுன்னா, மேற்குல பலுச்சிஸ்தான்ல இருந்து மக்ரான் கடற்கரை வரை பரவி இருந்துச்சு. கிழக்குல வந்து ஹாகர்ல இருந்து காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் பரவி இருந்துச்சு. வடகிழக்குல ஆப்கானிஸ்தான், தெற்குல மகாராஷ்டிரா வரைக்குமே இது பரவி இருந்துச்சாம். இனி நாகரீகம் அப்படிங்கிற சொல் வந்து ஒரு லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படிங்கிறதுல இருந்து தான் வந்துச்சு. இந்த சிவிஸ் அப்படிங்கிறதுடைய பொருள் வந்து நகரம் அப்படிங்கிறதா இதோடைய பொருள். அப்ப நாகரீகம் என்ற சொல் வந்து எனது லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்துச்சு. இந்த சிவிஸ் அப்படின்னா நகரம் அப்படிங்கிறது பொருள். இனி தொல்லியலாளர்கள் வந்து புதையுண்ட நகரத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அகழ்வாராய்ச்சியாளர்கள் வந்து செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இருக்கும்ல, இதையெல்லாம் ஆராய்ந்து அது வந்து பயன்படுத்தப்பட்ட காலத்தை முதல்ல அறிஞ்சு கொள்றாங்க. அடுத்தது பண்டைய இலக்கிய ஆதாரங்களை இவங்க பயன்படுத்துறாங்க. அப்புறம் வான்வழி புகைப்படங்கள் மூலமாட்டு புதையுண்ட நகரங்கள் அந்த இடங்களுடைய மேற்பரப்பை இவங்க கண்டறிந்து கொள்றாங்க. இவங்க நிலத்தை ஆய்வு செய்யறதுக்கு, நிலத்தடியை ஆய்வு செய்யறதுக்கு காந்தப்புல வருடியை வந்து பயன்படுத்துகிறாங்க. இனி ஏதாவது தொல்பொருட்கள் வந்து புதையுண்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இவங்க ரேடார் மூலமோ கருவி மூலமாட்டு கண்டறிறாங்க. இந்த தொல்பொருட்கள் வந்து புதையுண்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரேடார் கருவி மூலம் கண்டறியறதுக்கு தொலை நுண்ணுணர்வு முறை அப்படிங்கிறது பொருள்.
அடுத்தது இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு நில அளவையாளர் உதவியுடன் தான் நிறுவப்பட்டுச்சு. இந்த இந்திய தொல்லியல் துறையுடைய தலைமையகம் எங்க அமைஞ்சிருக்குன்னா புதுதில்லியில அமைஞ்சிருக்கு. அப்புறம் வெண்கல காலம். வெண்கல காலம்னா மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலத்தை தான் நம்ம வெண்கல காலம்னு சொல்லுவோம். அடுத்தது கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுதுன்னா, சுட்ட செங்கற்கள் வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, நீரினால் கரைவதில்லை. சரியா? அதனாலதான் சுட்ட செங்கற்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இனி மனிதர்களால முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. அடுத்தது சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு மற்றும் குதிரை பற்றி தெரியாது. இவங்க ஆபரணம் செய்யறதுக்காக சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால உருவாக்கப்பட்டிருக்கு. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கதிரியக்க ஹார்வன் வயது கணிப்பு முறை. இதை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை அப்படின்னு சொல்லுவோம். ஹார்வனின் கதிரியக்க ஐசோடோப்பா இருக்கக்கூடிய ஹார்வன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியக்கூடிய முறையை தான் நம்ம ஹார்வன் 14 முறை இல்லைன்னா கதிரியக்க ஹார்வன் முறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த கதிரியக்க ஹார்வன் வயது கணிப்பு முறையில பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஐசோடோப் என்னது? ஹார்வன் 14. இனி உலகம் அந்நாளில், அதாவது கிசா பிரமிடு. கிசா பிரமிடு கிமு 2500ல குஃபு அப்படிங்கிற மன்னனால சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டதான் கிசா பிரமிடு. அடுத்தது உர்ஜிகுராட். உர்ஜிகுராட் மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய உர்நம்மு அப்படிங்கிற அரசனால சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டதான் உர்ஜிகுராட். அடுத்தது அபு சிம்பல். அபு சிம்பல் எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் அப்படிங்கிறவர்னால கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம் தான் அபு சிம்பல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.